டிவி வணக்கம் வணக்கம். ஓகே, ஸ்டாண்டிங் ஸ்டில். யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன். எதனால் எப்படி பண்ணுறேன்னு தெரியல. இன்ட்ரெஸ்டிவ் தாட்னால பண்ணுறேன்னா இல்லை ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷனால் பண்ணுறேன்னா அப்படி இப்படின்லாம் தெரியல. ஸோ எதுக்கு யூடியூப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் அட்மிஷன் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல, எது படிக்கணும்னு தெரியல. இப்போ டிகிரி மட்டும் படிச்சுட்டு என்ன ஆகணும், எது பண்ணணும் ஐடியாவே இல்லை. ஸோ அதனால தான் யூடியூப் வந்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, என்ன போஸ்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன்னா, பர்டிகுலர் கேட்டகரி இல்லாமல் லைக் இப்போ லைக் 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 that you had you could you do you லைக் வந்து ஸோ பர்டிகுலர் கேட்டகரி இல்லாமல் லைக் இது இன்ஃபர்மேஷன், இது வந்துட்டு ஒரு ஃபன்னி வீடியோஸ் இல்லாட்டி மீம் ஓரியன்டாக அந்த மாதிரி இல்லாமல் லைக் எல்லாமே கலந்த மாதிரி. எனக்கு ஐடியா இல்லை, அதுதான் பிரச்சனைங்க. அதனால எனக்கு ஐடியா வந்துருக்கு. நான் எவ்வளோ கட் பண்ண போகிறோம், இது மொத்தமாக கட் பண்ணி வீடியோவே வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணணுமா தெரியல. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ மன்னிச்சுக்கோங்க, எனக்கு எப்படி யூடியூப் ஆக்சுவலாக பண்ணணும்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, லைக் என்னோடய ஸ்மால் இன்ட்ரோ, லைக் நான் தான் ராகுல், 20 வயசு பையன், சில்லிங், மைண்ட்லெஸ்லி ஹாப்பியாக இருக்கேன், பாதி செத்துட்ருக்கேன், வேற என்ன. ஸோ என்னோட நீஷ் ஃபைண்ட் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன், ரிவ்யூ பண்ண போகிறேன். எதுக்கு ரிவ்யூன்னு இல்லாமல் ரியாக்ஷன், ஒப்பீனியன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் லைக் மோஸ்ட்லி அபவுட் அதர் யூடியூபர்ஸ், எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸை பற்றிலாம் நான் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு லைக் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்துட்டு இந்த யூடியூபர்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பர்டிகுலர் யூடியூபர்ஸை பற்றி நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்க, எதனால் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு பேசப்போம். இது மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு லோன்லியாக இருக்கிற பையன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கான். அந்த 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 ரீசன் தான் பேசிக்காக. அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டாக சப்ஸ்கிரைப் இருக்கு இதெல்லாம் வேணும், எவ்வளோ பண்ண மாட்டான். சரி, லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஒப்பீனியன்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மனுஷங்க கூட பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்டராக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அதுதான் பேசிக்கான ஐடியா. நான் வந்துட்டு என்னோடய ஒப்பீனியன்ஸ் கொடுக்கும்போது லைக் ஐ நீட் இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் தான் எனக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு. ஆனால் லைக் ஆஸ் எ இன்ட்ரோவர்ட் எனக்கு வந்துட்டு பயம் கொஞ்சம். இவங்க எப்படி நினைப்பாங்க, நம்ம இப்போ பண்ண போகிறது, நான் இப்போ பண்ணுறதே வந்துட்டு லைக் எனக்கு பயமாக இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்க, நான் இதை வந்துட்டு பப்ளிக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்காமே போகலாம். ஸோ பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு நிறைய தோணும், இன்க்ளூசிவாக தோணும்.
டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் முக்கால்வாசி டைம் நினைக்க போகிறேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் எடிட் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் என் மூஞ்சியை பார்க்க போகிறேன். எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என் மூஞ்சி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கேன் என் மேலே, நான் டெலிட் பண்ணிடுவேன். அதனால ஸோ லெட்ஸ் ட்ரை யூடியூப் அப்படின்னு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மை யூடியூப் கெரியர், யூடியூப் ஜேர்னி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த யூடியூப் ஜேர்னி வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் இது வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. லைக் இந்தாடா நீ சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, லைக் இது என்னோட டைரினால, இது வந்து ஒரு ஓப்பன் பப்ளிக் டைரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைரி வந்துட்டு யாராச்சும் கண்டுபிடிச்சா வேணால் இது படிச்சுக்கலாம். அது வரைக்கும் இது வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்கும் இதை பற்றி தெரிய போகிறதில்ல. நான் அதை வந்துட்டு புதுசாக நானே வந்துட்டு சொந்தமாக ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நாமளே நம்ம ஏதாச்சும் பில்டு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் நான் வந்துட்டு யூடியூபர் இருக்க போகிறேன். ஸோ இந்த ஒயிட் பால் இருக்குல்ல பேக்ரவுண்ட், என்கிட்ட சரியான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிறது ஃபுல்லாக இந்த ஒரு பேக்ரவுண்ட், ஸோ வெள்ளை பேக்ரவுண்ட், ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் இருக்குது. ஃபோனில் ஏதோ கேமரா குவாலிட்டி ஏதோ நல்லா இருக்கிறதுனால நான் நல்லா தெரியுவேன்னு நினைக்கிறேன். நான் குரங்கு இஞ்சி தின்னு குரங்கு மாதிரியே நான் இருப்பேன். ஸோ அதில் எப்படி காட்ட போகுதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் யூடியூப் அப்படின்னு தான் இருக்குது. வேற என்ன சொல்லணும்? நான் இதில் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும்னா, நான் என்ன போஸ்ட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி திடீர்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். நான் 12 மணிக்கு உட்காந்து நான் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டைமில் மட்டும்தான் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் பேசுகிறத பற்றி. ஸோ என்னன்னா கண்டென்ட் ரிலேட்டடாக வந்துட்டு நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். மேபி கேமிங் போட்டால் தான் போடுவேன். ஏன்னா இப்போதைக்கு என் ஃபோனில் எதுவும் இல்லை, நான் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் கூட இல்லை. நான் அந்தளவுக்கு மோசமாக எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ ஏதாச்சும் நாமளே வந்துட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் ஐடியாவில் தான் இருக்கிறேன். எனக்கு இந்த கேமராவில் எப்படி பார்க்கணும்னு கூட தெரியல. ஸோ அதை இப்படி இந்த ஹைட்டில் வந்துட்டு எனக்கு கேமரா இல்லை. எனக்கு கேமரா இந்த ஹைட்டில் இருக்குது, லைக் லிட்டரலி இந்த ஹைட்டில் இருக்குது. ஸோ நான் பண்ண போகிறதே மீமாக எப்படின்னா இந்த வீடியோவே முழுசாக மீம் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னென்ன கண்டென்ட் அவன் எடுக்க போகிறோம் தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க. ரொம்பலாம் போட்டு தாக்கிறாங்க. நான் சின்ன பையன். ஸோ என்ன சொல்கிறது? ஸோ யா லெட்ஸ் கோ. நான் வந்துட்டு தேங்க்யூ. ஸோ என்னோட வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கட்ஸ் இருக்க போகுது, நிறைய எடிட் இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து ரொம்ப கொலாரி. ஸோ ஐயா நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே எங்கள் பைத்தியம் தான் நினைக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த பைத்தியம் வந்துட்டு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கு. லெட்ஸ் கோ.